சென்னை தீவுத்திடலில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. பொருட்காட்சி, சென்னை சங்கமம் நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். அங்குள்ள கள நிலவரத்தை அளிக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். சென்னையை பொறுத்தமட்டில் காணும் பொங்கல் என்றால் மெரினா கடற்கரை தான் களை கட்டியிருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பெரிய அளவில் கூட்டம் இல்லாமல் மெரினா கடற்கரை கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் பெருமளவில் கூட்டம் இல்லாமல் ஒரு வெறிச்சோடு காணப்படக்கூடிய சூழல். ஆனால் அதே நேரத்தில் சென்னை தீவுத்திடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறுகிறது. அதே தீவுத்திடலில் பொருட்காட்சியும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் குடும்பத்துடன் ஏராளமானோர் இதை வந்து பார்த்து ரசித்து ஆடி பாடி மகிழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதால் பெசநகர் உள்ளிட்ட 18 இடங்களில் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் காரணமாக மக்கள் பல இடங்களில் பிரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கத்தை காட்டிலும் மெரினாவில் கூட்டம் குறைவதற்கு இன்னொரு காரணம் புத்தக காட்சி நடைபெறுகிறது. 18 இடங்களில் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது, பொருட்காட்சி நடைபெறுகிறது, முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக பல இடங்களுக்கும் பிரிந்து சென்றிருக்கிறது. சங்கம நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது இலக்கிய சங்கம நிகழ்ச்சியும் நடைபெறுவதால், அதுவும் 10 இடங்களில் நடைபெறுவதால் அந்தந்த இடங்களுக்கு தங்களுக்கு தேவையான இடங்களை நோக்கி மக்கள் பிரிந்து சென்றதனுடைய காரணமாக மெரினா கடற்கரை கலையிலிருந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கலாம். சென்னை தீவுத்திடல் கோலாகலத்தினுடைய கொண்டாட்ட பகுதியாக மாறியிருக்கிறது. சுவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு